நலமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவுக்கு முன்னாடி விளம்பரங்கள் ஒன்றா அதை நீங்க பாருங்க, பார்த்துட்டு என் வீடியோ பாருங்க. அப்ப அந்த ஸ்பான்சரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஹீல்ஸ் செருப்பு அணியலாமா அப்படின்ட்டு. சில பேர் ஹீல்ஸ் செருப்பாகவும் அணிகிறாங்க, சில பேர் ஷூ டைப்லேயும் அணிகிறாங்க. இது நல்லதா அப்படின்ட்டு. இது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை தான் அழகாவே சொல்லுவோம். அழகுன்னு தனியாக முயற்சி பண்ணாதீங்க, அது சில நேரங்களில் ரிஸ்க் ஆகிடும்னு. அப்போ ஆரோக்கியம் கலந்த அழகு தான் எப்பயுமே அழகு. பெண்கள் உயரமாக இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, இது இயற்கை அமைஞ்சது. அதை ஒரு போலியா நம்ம ஏதாவது முயற்சி பண்ண போனோம்னா அதோட பாதிப்பு சில நேரங்களில் கடுமையா இருக்கும். அது என்னன்னு பின்னாடி சொல்றேன், பாதிப்பு என்னன்னு. இதுல என்னன்னா, நல்ல உயரமான பெண்கள் கூட சில நேரங்களில் ஹீல்ஸ் பயன்படுத்துறாங்க, குள்ளமான பெண்களும் பயன்படுத்துறாங்க. சில நேரம் ஆண்கள் கூட ஷூ போடும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டைலு பின்னாடி கொஞ்சம் அந்த ஹீல் மாதிரி இருக்காது, ஆனா கொஞ்சம் தூக்கணமா இருக்கும், அந்த மாதிரிலாம் பயன்படுத்துறாங்க. இதனால என்ன பாதிப்புன்னு, பெண்களுக்கு ஹீல்ஸ் பயன்படுத்துற பெண்களுக்கு கண்டிப்பா இது பயன்படுத்துறவங்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். யூட்ரஸ், அதுவும் இல்லாம பின்னங்காலில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஏன்னா காலில் இருக்கிற நரம்புகள் ரொம்ப முக்கியமான நரம்பு நிறைய இருக்குது, அந்த இடத்துல நிறைய வர்ம புள்ளிகள் நிறைய இருக்குது. அப்ப அந்த இடங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்போது பெண்களுக்கான சிறப்பு உறுப்பு யூட்ரஸ் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா பாதிப்பு உள்ளாகும். அது பாதிப்புக்குள்ளானா மற்ற அதை சுத்தி இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பாதிப்பு வரும். இது இல்லாம நரம்பு மண்டலங்கள் கண்டிப்பா பாதிப்பு வரும். ஆண்களுக்கும் அதே தான். ஆனா ஆண்கள் பெரும்பாலும் பயன்படுத்துறதில்ல. பெண்கள் ஒருத்தங்க பயன்படுத்தினாங்கன்னா இன்னொருத்தங்க பயன்படுத்துறாங்க. ஆனா என்னோட சேனல் பாக்குற என்னோட வியூவர்ஸோ இல்ல என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோ கூடுமான வரையில் அந்த மாதிரி ஹீல் போட்டிருக்க அந்த ஷூ செருப்புங்களை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அந்த ஹீல் இல்லாத அழகான செருப்பு வகைகள்லாம் எவ்வளோ இருக்குது. நான் சாதாரணமா தோல் லெதர்ல செஞ்ச செருப்புகள் அந்த மாதிரி ஷூ வகைகள் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனாலும் இப்போ ஹீல்ஸ் போடுறவங்க அதிகமாயிட்டே போறாங்க. கடைகளில் போனாலும் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் விற்கிது. அப்படிங்கும்போது அது வேற வழி இல்லாம வாங்கிடுறாங்க. அப்போ அது மாதிரி இருந்தா வாங்காதீங்க. அதுவும் சில பேர் சிறு வயதுலேருந்தே பெண்கள் அதே மாதிரி பிராக்டிஸ் பண்றாங்க. அம்மாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை, எங்க அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஆனா நான் என் பிள்ளை அப்படி இல்லை, நான் ஹீல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டைலா வளர்க்குறேன். அழகுபடுத்துறதுங்கிறது வேற, இந்த மாதிரி ஆரோக்கியத்தை கெடுத்து அழகுபடுத்துறதுங்கிறது வேற. உங்க அப்பா அம்மா உங்களை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வச்சதுனாலதான் என்னமோ நீங்க நல்லா ஆரோக்கியமா இருந்திருப்பீங்க. அதுக்காக நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருங்கன்னு சொல்ல வரல. ஆரோக்கியம் கலந்த அழகுகளை உங்க குழந்தைங்க மேல காட்டுங்க. பெரியவங்க சொல்றதுதான், எனக்கு கிடைக்காத வாய்ப்பு என் பிள்ளை கிடைக்குது, அது நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்ல. அவங்க உடல் நலத்துக்கு எடுக்கிற மாதிரி தான் வேண்டாம். சின்ன சின்ன பிள்ளைங்கலாம், ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்கலாம் பார்க்கும்போது நான் நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது பாக்குறேன், அவங்கலாம் கூட ஹீல் போடுறாங்க. கேட்டா எங்க வீட்டுல அக்செப்ட் பண்றாங்க, எங்க அப்பா எங்க அம்மா தான் இந்த செருப்பை செலக்ட் பண்ணாங்க, இந்த ஷூ செலக்ட் பண்ணாங்கன்னு குழந்தைங்க, பெண் குழந்தைங்க சொல்றாங்க. அப்ப அதனால சிறு வயதா இருந்தாலும் சரி, வயது அதிகமா இருந்தாலும் சரி, ஹீல் பயன்படுத்தாதீங்க. ஹீல் பயன்படுத்துங்கிறது முக்கியமான நரம்பு மண்டலங்களை பாதிக்கும். ரெண்டாவது, பெண்களுக்கு யூட்ரஸை கண்டிப்பா பாதிக்கும். அதனால தவிர்த்துங்க. என்னோட வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.